வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸ்பிரஸ், அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸ்பிரஸ் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 3வது கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3 எண்கள் 3:5:7 என்ற விதத்தில் உள்ளன. எண்களின் எல்சியம் 27,200 இருந்தால், அப்படி என்றால் சிறிய மற்றும் பெரிய எண்ணின் கூட்டுத்தொகை என்ன? ஓகேவா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லிருக்காங்க, 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ 3, 5, 7 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறத 3x அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். 5ங்கிறத 5x அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். 7ங்கிறத 7x. ஓகேவா? எஸ். இப்போது இது 3க்கான எல்சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இது 3க்கான எல்சிஎம். இப்போ இது 3க்கான எல்சிஎம் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, எல்சிஎம் 3x ப்ளஸ் 5x. ஓகேவா? சாரி, இன்ட்டு வரணும்ல, இன்ட்டு 5x இன்ட்டு 7x. ஓகேவா? ஈக்குவல் டு 27,200. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம், நீங்கள் எக்ஸா கூட எடுக்க வேணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு எக்ஸா எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? 3, 5 இன்ட்டு 7 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு எக்ஸு, இதை 27,200. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அடித்து கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதை அடித்து கொடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இங்கே இருக்கு பாருங்களேன், 7 வாய்ப்பாடில் அடிங்களேன். ஒரு 7 7 25,200 இருக்கா? 7 வாய்ப்பாடில் அடிச்சிங்க அப்படின்னா 6 42. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் இது பண்ண முடியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 30க்கு மேலே 7 3 21 வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு 25 கிட்ட வரணும். ஓகேவா? இப்போ 7 3 21னா 21 கிட்ட வந்துடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு நம்பர் 7 3 ஓகே. இப்போது எக்ஸாம்பிளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 7 7 3 21 21,000க்கு மேலே வரும். ஓகே, அப்படி தானே? அப்போ அந்த 3ங்கிறது வந்து ஸ்டார்டிங் நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 5 போட்டிங்க அப்படின்னா 35 7. ஓகேவா? 7 35 5. ஓகேவா? 3 இருக்கும். 7 3 21, ஒரு 3 24, நமக்கு 25 வரணும். ஓகேவா? இப்போ 36 போட்டு பார்க்கலாமா? எஸ். 36 36 7. ஓகேவா? 6 42 4 7 3 21 21 4 25,000. ஓகேவா? அப்போ நமக்கு 252ங்கிறது 37 வந்தோம்னா 36வது பாடால் அடித்தோன்னா வருது. ஓகேவா? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 36ஆல் வந்து அடிக்கிறோம். ஒரு 7 7 36 7. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 36 3600ஆல் வந்து அடிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே 3600 இருக்கா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தா எந்த வாய்ப்பாடால் அடிக்கலாம், 3வது பாடால் ஈஸியாக அடிக்கலாம். ஒரு 3 3 12 3 வந்து பார்த்தா 36. ஓகேவா? ஸோ அப்போ மிச்சம் இருக்க 2 0 இங்கே போட்டுக்கிறங்க. அடுத்து இங்கே 5 இருக்குது, இங்கே 1200 இருக்குது. ஓகேவா? 5வது பாடால் அடிக்கலாமா? எஸ், கண்டிப்பாக அடிக்கலாம். ஒரு 5 5. இது வந்து எத்தனை 5 120 வரும்? 24 5 சொல்லலாமா? 24 5 சொல்லலாமா? எஸ். 24 5 வந்துடும், 120 வந்துடும். மிச்சம் இருக்க ஒரு 0 அது வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ 240 தான். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ தான் 240. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 240. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியானால் சிறிய மற்றும் பெரிய எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்டாங்க. ஓகேவா? இப்போ சிறிய நம்பர் எது? 3. ஓகேவா? பெரிய நம்பர் எது? 7. இப்போ இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பருக்கான கூட்டுத்தொகை என்ன? 7 3 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10. அந்த எக்ஸை சேர்த்துக்கிறங்க. அப்போ இங்கே 10x. ஓகேவா? 10x ஈக்குவல் டு 10 இருக்குது. எக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் வந்து 240 இன்ட்டு 240. ஓகேவா? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2400 கிடைக்குமா? 2400. ஓகேவா? இதுதான் இப்போ அதில் சரியான ஆன்சர். 2400 எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆன்சரா? ஆப்ஷன் பியில் இருக்கா? எஸ், இதுதான் அப்புறம் இதில் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இதே சந்தேகம் எதுவும் இல்லைல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஓகேவா?
இப்போ வந்து 3 எண்கள் கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஸோ 3 numbers has the ratio 357. If the LCM number is the 25,200, then what is the sum of the smallest and the largest number ஓகேவா. ஸோ அந்த சிறிய மற்றும் பெரிய நம்பர்கள் கூட்டத்தொகையை வந்து பார்த்தா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சரை போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படியும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் அளிக்கப்படும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, a certain of money becomes அதாவது 216 by 125 times of itself in 3 years at compound interest compounded annually. What is the rate of interest ஓகேவா. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தின் தொகை வந்து 3 ஆண்டுகளில் 216/125 என்ற கூட்டு வட்டி ஆகியது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகுது. ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா இது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு வட்டி வந்து கூட்டிகிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போனா வந்து இந்த இதுக்கான வட்டி வீதம் எவ்வளோ சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இங்கே 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் வந்து அந்த 216 125 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிருக்கு ஓகேவா. பை 125ன்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 வருஷம் அப்படிங்கிறத வந்துன்னா ரூட்டுக்குள்ளே கொண்டு வரேன், அதாவது இந்த கியூப் ரூட்டுக்குள்ளே கொண்டு வரேன். அப்போ 216 ஓகேவா. ஸோ இஸ்ட்டு 125 ஓகேவா, கியூப் ரூட் ஆஃப் 125 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது இந்த ரேஷியோ மெத்தடில் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கியூப் ரூட் 260 216 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தா வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேவா. அப்போ 216 கியூப் ரூட்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 ஓகேவா. ஸோ புரியணும், சாரி, கியூப் ரூட் வந்து பார்த்தா வெளியே வந்துச்சு அப்படின்னா 216 வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 6 ஓகேவா. ஸோ அதே இது வந்துன்னா 125 தான் வெளியே வந்துச்சுன்னா 5 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதுலேருந்து இது வந்துன்னா 1 கூடியிருக்கு ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் அப்படின்னா 1 தான் வந்து கூடியிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது எது அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் ஓகேவா. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், எது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் ஓகேவா. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே வந்து கிளியர் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஓகேவா. ஸோ ஏன்னு சொல்லி எந்த இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஓகே. எஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் தான் நமக்கு தேவை ஓகேவா. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ 1 பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 5 ஓகேவா. ஸோ அப்போ 1/5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், பெர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 1/5 × 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை அடிச்சு கொடுத்துலாமா, கண்டிப்பாக அது மாதிரி அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம், ஈஸியாக அடிச்சு கொடுத்துலாங்க. 5 25 100 ஓகேவா. அப்போது 20, அப்போ 20% அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். 20%ங்கிற இந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ புரிஞ்சா உங்களுக்கு. என்ன பண்ணோம் அப்படின்னா 2 அதாவது ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து பார்த்தா எவ்வளோ தொகைன்னு சொல்லலாம் ஓகே. ஸோ அதை வச்சு அந்த பணம் வந்து 3 வருஷத்தில் வந்து 216/125 வந்து கூட்டு வட்டியாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆகுது. அது ஆண்டுதோறும் வந்து இந்த ரேஷியோ கூட்டப்படுது ஓகே. அப்போ அதோட வட்டி வீதம் விழுங்குறது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 வருஷம் அப்படிங்கிறனால அது கியூப் ரூட்டுக்குள்ள வந்து அந்த 216ஐயும் 125 கொண்டு வந்தோம். ஸோ இந்த 216ங்கிறது அமௌண்ட்டு, இது 125ங்கிறது பிரின்சிபல் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த 216 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி வந்து 125 பிரின்சிபலாக இருக்கக்கூடிய இந்த கியூப் ரூட் 125 வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு கண்டுபிடிச்சோம் ஓகேவா. ஸோ அப்போ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து மேலே அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் மேலே போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அதனால் இப்போ தொகையுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிற கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல் தான் நமக்கு தேவை. அதனால தான் அப்புறம் 5 வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. 1/5 × 100 அப்படிங்கிற போட்டு இதை அடிச்சு கொடுத்தோம். ஏன் இந்த 100 போட்டோம் அப்படின்னா இங்கே பெர்சன்டேஜ் தானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர்சன்டேஜில் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் போட்டோம் இந்த 100. இப்போ 5 25 100. ஸோ அப்போ 20% அப்படிங்கிறது சரியானது. சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி ஓகே. புரிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. சந்தேகம் இல்லைல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே இருக்க பாக்ஸில் சொல்லுங்கள். புரியலன்னா கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a certain sum of money becomes ஓகேவா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போல. எஸ், இந்த இருக்கு. ஒரு நபர் தனது வருமானத்தில் 25% வீட்டு வாடகைக்காகவும், மீதமுள்ள 15% உணவுக்காகவும், மீதமுள்ள 10% போக்குவரத்திற்காகவும், இறுதியாக ரூபாய் 8100 சேமிக்கிறார். எனவே அவர் மொத்த வருமானத்தை கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 25% இஸ் இன்கம் ஹவுஸ் ரெண்ட். ஓகேவா? ஸோ த ரிமைனிங் 15%. ஓகே, 25% அவரோட வருமானத்தோட 100%. அதில் வந்து 25% வீட்டு வாடகைக்காக கொடுத்துறான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான்னா 15% ஃபுட்டுக்காகவும், அண்ட் ரிமைனிங் அந்த 15% மிச்சம் இருக்குல்ல, அதில் 10% வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் செலவு பண்ணுறான். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட கையில் இருக்கிறது வந்து 8100 வந்து சேவ் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போது அவனோட ஒட்டுமொத்த வருமானம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பெர்சன்டேஜாக அவங்க கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜாகவே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ 100% அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா 100%ல் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்காக வந்து பார்த்தா கொடுத்துறான். ஓகே, மிச்சம் இருக்கிறது அப்படி 25 போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுனா 75. ஓகே, ஸோ இந்த இது வந்து ரெண்ட். ஓகே, ஸோ ரெண்ட்டாக போனதுக்கப்புறம் வந்து அது வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. மிச்சம் இருக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ரிமைனிங் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 25% வாடகை வீட்டு வாடகை போயிடுச்சு அப்படின்னா மீதம் இருக்கிறதுல வந்து இந்த 75% இருக்குல்ல, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உணவுக்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உணவுக்காக 15%. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுட்டுக்காக. அதே இது வந்து மிச்சம் இந்த 75ல் 15 போச்சு அப்படின்னா 60 இருக்கா? ஸோ இந்த 60% தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 10% போக்குவரத்துக்கா. ஓகேவா? ஸோ 60ல் 10. ஓகேவா? ஸோ இந்த வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% போயிடுச்சு அப்படின்னா 50% ஆகும். இப்போ 50% வந்து நம்ம இதோட வந்து கால்குலேட் பண்ண 8100 வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ தான் டிவைட் பண்ணி. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 10% கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 6%. ஸோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ தான் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ. அப்போது 6% அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6%. 60ல் 6% போச்சுன்னா இந்த பக்கம் மிச்சம் 54% இருக்குமா? இந்த 54% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இந்த 54 வரேன் 54% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8100 அப்படின்னா. ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். 54 தான் வந்து பார்த்தா 54 இருக்குல்ல, இது 8100க்கு ஈக்குவல் அப்படின்னா 100% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 100% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃபார்மெட்டு தான் 100. இதே ஸ்லைடில் போடலாமா? இப்போ 54 இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நான் அடுத்த ஸ்லைடில் போடுறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. இங்கே வந்து எப்படி பிரித்து கொண்டு வந்து ஃபைனலாக வந்து இந்த 6% வந்து 6%ங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு சரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து பார்த்தா வந்தது. அந்த தான் ஆரம்பிச்சு இருக்குது 54 தான் 8100க்கு ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 54ங்கிறது 8100. ஓகேவா? அப்படின்னா 8100 அப்படின்னா இதில் 100 அப்படிங்கிறது என்ன எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது 8100 இங்கே இருக்க 100 இங்கிட்டு வந்துருமா? 100 பை ஓகேவா 8100 பை 100 கீழே வந்து 54. ஓகேவா? இதை அடிச்சு கொடுத்தோன்னா ஆன்சரு நமக்கு கிடச்சிரும். இது எப்படி அடிச்சு கொடுக்குறது? இங்கே 54 இருக்கா? ஸோ இங்கே 81 இருக்குது. இது எப்படி அடிச்சுக்கலாம்னா 9 6 9 54. ஓகேவா? ஸோ 5 60 அப்படின்னா அதுலேருந்து 6 கழிச்சு 56 கிடைக்கும். அதனால தான் 6 9 54. இங்கே 81 மட்டும் பாருங்கள், 2 0 விட்டுருங்க. 9 9 81 வந்துருமா? மிச்சம் அந்த 2 0 அது வந்து அப்படியே இங்கே இருக்கட்டும். ஓகே, 900 ஆயிடுச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 6 இருக்குது, அதே 900 இருக்குது. ஓகேவா? இப்போ இதேமாரி நம்ம சுருக்கலாம். ஓகே, அப்படி தானே? எஸ். 90 அப்படின்னா நீங்கள் எப்படி சுருக்குவீங்க? 6 சுருக்கலாம், அப்படி தானே? ஸோ 15 ஓகேவா? ஒரு 6 15 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 கிடைக்கும். அது கூட அந்த ஒரு 0 சேர்த்துக்கிறோம், 150 ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கீழே நம்பர் கிடையாது. இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து பெருக்கிக்கிற வேண்டியதான். ஓகேவா? இப்போ இது 2 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 மிச்சம் இருக்க ஜீரோஸ் எல்லாம் அப்படியே சேர்த்து விட்ருங்க, 3 0. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 15,000 தான் ருபீஸ். 15,000 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்க 15,000 தான் சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ 15,000 எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சா? சிம்பிளான ஒன்று தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக பெர்சன்டேஜில் பிரித்து அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் இருந்தால் வந்து டிவைட் பண்ணி ஓவரால் வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அடிச்சு கொடுத்து. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த மிச்சம் இருந்து 54% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8100 இருந்துச்சு. ஓகே, அவங்க சேவ் பண்ணது. மிச்சம் நமக்கு 100% தேவை. ஓகேவா? ஏன்னா
54% தான் 8100 அப்படின்னா 100%. ஏன்னா 100%னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இங்கே அவனோட டோட்டல் இன்கம் தான். டோட்டல் இன்கம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல 100% தான் அவனோட டோட்டல் இன்கம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்சன்டேஜில் சொல்லி கொண்டு வந்தோம்ல, அந்த 100% கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம எவ்வளோ பெரிய வேலை பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து 100% எவ்வளோங்கிறது 15,000. இந்த 15,000 வந்து இவன் எவ்வளோ செலவு பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சில பேருக்கு வந்து அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்லைடில் அடிச்சு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதோட கண்டினியூட்டியாக கீழே வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 men or 7 women finish a work in 32 days. 7 men and the 5 women together will finish the twice of his work in. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேவா? எப்போனா லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ பார்ட் 2 கிளாஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு டைப். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மென்னு உமனு சைல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப் பார்த்தோம். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அதே டைப்பு தான் ஃபார்மெட்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க, இங்கே ஒரு ஆள் வந்து கம்மியாக இருக்காங்க. அவ்வளோதான், அதே ஃபார்மெட்டு தான். நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா சக்ஸஸ் தான். ஏன்னா சின்னதாக ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் அதான் சொல்லுவேன், எவ்வளோ வரைக்கும் உங்களால் போட முடியுதோ அவ்வளோ வரைக்கும் போடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணினாலும் கற்றுக்குறங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து போட்டு ஏதோ ஒரு ஆன்சர் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷனில் இருக்க ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் போட்டு முடிச்சக்கப்புறம் அது கரெக்ட் அப்படின்னா சூப்பர் தான். ஓகேவா? ஸோ ஏதோ வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லை உங்களுக்கு பாதியில் வந்து நிற்குது, இல்லை நான் தப்பாக போட்டேன், ஒரு 2-3 நம்பர் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது வந்து பார்த்துட்டே வாங்க. எது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எதுக்கப்புறம் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த கால்குலேஷன்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்க விஷயத்தை தான் 3 men. ஓகே. ஸோ 3 ஆண்கள் அல்லது 7 பெண்கள் ஒரு வேலையை வந்து 32 நாட்கள் முடிக்கிறார்கள். ஓகே. ஸோ 3 ஆண்கள்ங்கிறத 3 men அப்படிங்கிற நான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆண்கள் 5 பெண்களும் சேர்ந்து வேலை 2 மணி எப்படி முடிப்பார்கள் அப்படி மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 men into 32. ஓகேவா? ஸோ இந்த 3 மென்னுக்கும் இந்த 32 வேலையில் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. 7 உமனுக்கும் இந்த 32 வேலையில் வந்து 32 நாள் வேலை இருக்குல்ல, அதில் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 3 men into 32 ஈக்குவல் டு இந்த பக்கம் 7 women. ஓகேவா? ஸோ 7 women, விமன்கிற டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். 7 women into 32. ஓகேவா? ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவலாக தான் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்கல்ல 7 women, அவ்வளோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்னு எவ்வளவு, உமனுங்கிறது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரு 32 இந்த 32 அடிச்சு கொடுத்துறோம். இப்போது மென் உமன்கிறத ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். மென் பை விமன் ஈக்குவல் டு 7/, ஓகேவா? 7/3 அப்படிங்காச்சா? எஸ். ஸோ இது வந்து மென்னை குறிக்கக்கூடியது, இது உமன்ஸை குறிக்க. ஓகேவா? அப்போது நம்ம இதை வச்சுட்டே வந்து பார்த்தா இங்கிட்டு போயிட வேண்டியதான். எப்படி போக வேண்டியதான், இவங்களோட டைம் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தா இவங்களோட மென்னு எவ்வளோங்கன்னா 7ங்கிறது தெரிஞ்சு, உமனுங்கிறது 7 தெரிஞ்சிச்சு. இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா 7 மென்னு 5 உமன் சேர்ந்தா வந்து 2 தடவை வந்து இந்த வேலையை எப்போ வந்து முடிப்பாங்க, எத்தனை முடிப்பாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம்ங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 3. ஓகேவா? டைம்ங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டி ஈக்குவல் டு மேலே என்ன பண்ணுறோம் அதே தான், அப்படி இங்கே போட்டோம்ல இந்த விஷயத்தை தான் 3 men. ஓகேவா? 3 men into 32. ஓகேவா? 3 men into 32 into 2 பை கீழே வந்து என்ன சொல்கிறோம் அந்த 7 women. இவங்க சொன்னாங்களே 7 men ப்ளஸ் 5 women. ஓகேவா? ஸோ 5 women இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கான வேல்யூ பார்க்கணும். அப்போது 3 men 32 2 போட்டிருக்கோம்ல மேலே, அதுக்கான இது பார்த்துக்கலாமா? இப்போ பாருங்கள் மென்னுக்கானது என்னது 7. ஓகேவா? ஸோ இன்ட்டு 7 பண்ணிடுங்க. இது கூட 32 அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். 7 3 21,000 அதை தான் கீழே நம்ம இதை கூட வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கன்னா கீழே உள்ளது இந்த வேல்யூ இருக்குல்ல, இவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 7 இன்ட்டு மென்னு, அப்போ 7 இன்ட்டு 7 வந்து 49,000. ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 உமனுங்கிறது எவ்வளோ 3. ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 3 15,000
இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 49 15 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 64 கிடைக்குமா? எஸ் 64 கிடைக்கும். இப்போ 64 தான் கீழே வரும். இப்போ இந்த இருக்குல்ல இந்த ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர போகிறோம். இந்த சைடு கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறத 3 × 7 நம்ம சொன்னல 7 ஏன் போட்டேன்னு இந்த இடத்துல × 7 × 32 × 2 ஓகேவா? எஸ். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 64 இந்த 64ங்கிறது இங்கே நம்ம சால்வ் பண்ணோம்ல அந்த 64 தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொண்டு வரலாம், அதாவது அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 64 இருக்கா, இங்கே 32 2 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 64 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 64க்கு இந்த 64 நீங்கள் அடிச்சு கொடுத்துலாம். இப்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ அடிச்சு கொடுக்க சிரமப்பட்டோம்ல, இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே 64 இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 64 கிடைக்கும். 2 4 3 2 6 ஓகேவா? அப்போ இந்த 64யும் இந்த 64யும் அடிச்சு கொடுத்துலாம். மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் பெருக்கி போட்டுருங்க. 7 3 21. அப்போ 21 டேஸ்ங்கிறது தான் அப்புறம் இதில் சரியான ஒன்று. ஆன்சர் 21ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க 21 டேஸ். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது சந்தேகம் இல்லைல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆண்கள் 3 ஆண்கள் 7 பெண்கள் ஒரு வேலையை 32 நாள் முடிச்சாங்க. அதே மாதிரி வந்து 7 ஆண்களும் 5 பெண்களும் இந்த வேலையை 2 முறை. இப்போ இந்த இடத்துல 2 ஏன் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ்ங்கிறது அதனால தான் ஏற்கனவே போட்ட 3 அந்த 2 ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா இங்கிலீஷில், அதுக்கு தான். ஸோ ட்வைஸுங்கிற சொல்லியிருக்கிறதுக்காக தான் × 2 பண்ணோம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதுவும் புரியலைனாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நம்ம ரொம்ப பொறுமையாகவும் ரிலாக்ஸாகவும் சொல்லித்தரோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றுலாம் போகவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக புரியணும். அப்போ தான் எக்ஸாமில் நீங்களும் அட்டன் பண்ணுறதுக்கும் மார்க் டெஸ்ட் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரோம். ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பட் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் பார்த்தாலுமே ரொம்ப பொறுமையாகவும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் பாருங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஷ். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ.